அடுத்த உலக யுத்தம் தண்ணிக்காக தான் வரும், பண்ணிக்காக தான் வரும் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்த காலங்கள்லாம் இருந்துச்சு. ஆனா உலக யுத்தம் எதுக்கு வேணாலும் வந்துட்டு போகுது. ஆனா அந்த யுத்தத்தை எப்படி சந்திக்க போறோம் அப்படிங்கிறத அசர்பைஜான், ஆர்மேனியா ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு காட்டுச்சு. அடுத்து ரஷ்யா, உக்ரைன் அத டெவலப் பண்ணி காட்டுச்சு. இஸ்ரேல் காசாவை இந்த இடத்துல நாடுன்னு எடுக்க முடியாது. அதனால விட்டுறலாம். அதுக்கடுத்து இந்தியா, பாகிஸ்தான் அப்படிங்கிறது அடுத்த கட்ட விஷயங்கள இன்னமும் டீட்டெயில் பண்ணி காட்டுச்சு. அடுத்து அமெரிக்கா, ஈரான்ங்கிறத கேட்கவே வேண்டாம். அங்கேயும் சில அவுட்புட்டுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் ஒருங்கிணைச்சு, இப்ப உலக நாடுகள் தங்கள் ஆயுத பலத்த அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கார்கள். அதத்தான் பார்க்க போறோம். மத்த பையன் பண்றத காட்டிலும், நம்ம பையனுங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, நமக்கு குஷியா இருக்கும். காரணம் நம்ம சும்மா இருந்தாலும் எதிரிகள் சும்மா இருக்க மாட்டாங்க. எதிரிகள் சும்மா இல்லாட்டி நம்மளும் சும்மா இருக்க மாட்டோங்கிற மாரி சம்பவத்த செஞ்சுக்கிட்டே இருந்தா தான் எதிரிகள் கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும். நம்மளோட ஒரு எதிரி என்ன பண்றான்? சீனா தைவான நோக்கி போறதுக்கான சில வேலைகள காட்டுறான். இதத்தான் அவன் கொல்லகாலமா காட்டுறானேடா! விடிஞ்சு எந்திரிச்சா ஒரு காலகட்டத்துல ரொம்ப அக்ரெசிவா விமானப்படை அப்படிங்கிறத அத்துமீறுச்சு. தைவானோட வான் எல்லைகள்ல. ஏலே அவன் அடிச்சு பார்க்குறான்டா, டெஸ்டிங் உறுதி அப்புட்ன்னா களத்துல இறங்கிருவேன் அப்படின்னு லோய்ட் ஆஸ்டினே அந்த காலகட்டங்கள்ல சொன்னாரு. இப்ப வரை டெஸ்டிங்ல உறுதியே ரிப்போர்ட் வரலையாட்டுக்கு. சீன அதிபர் டேபிள்ல வைக்கக்கூடிய அம்புட்டு பேப்பர்லயும் மிஷின் ஃபெயில்டுன்னு ஸ்டாம்ப குத்தி வைக்கிறாங்களாட்டுக்கு. என்னைக்கு மனுஷன் டென்ஷன் ஆக போறாருன்னு தெரியல. டென்ஷன் ஆனா மட்டும் கிழிச்சுப்புடுவாரா அப்படிங்கிற மாரி தான் அவர்கள் இயல்பு. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். தைவான சீனா மிரட்டுது. பாகிஸ்தான் பையன் என்ன பண்றான்? தீவிரவாத பையன் என்ன பண்றான்? நேத்தே நம்ம விரிவா பார்த்தோம். தீவிரவாத பையன் அடுத்த தீவிரவாத முகாம்கள கட்ட தயாரா இருக்கான் அப்படிங்கிறத, அத நம்ம எப்படி ஸ்மெல் பண்ணோம், எப்படி போட்டு உடைச்சோம் அப்படிங்கிறதெல்லாம் நேத்து விரிவா பார்த்தோம். இப்ப இம்புட்டையும் செஞ்சுட்டு, ஆசிம் முனீர் எங்க துபாய்க்கு ஓடி போறானா? இல்ல அமெரிக்காவுக்கு ஓடி போய் ட்ரம்ப் மடியில உட்கார்ந்து சோறு திங்க போறானான்னு கேட்டா, அந்த மாரியான காலகட்டங்கள்ல ஆசிம் முனீர் பாகிஸ்தானுக்குள்ள தான் இருந்தாகணும். வேற வழியே இல்ல. தப்பிச்சு ஓடுனா யுத்தம் நின்னு போயிரும். ஆனா இருக்கணும் அப்டின்னா எங்க இருப்பார்? அப்படிங்கிறது தான். அந்த பையன் எங்க இருப்பான்? பங்கருக்குள்ள தான் சேஃபா இருப்பான் அப்டின்னா, பங்கர் பஸ்டர் குண்டுகள நோக்கி நம்ம போறோம் அப்படிங்கிறது தான். இந்த போறோம்ங்கிற காலகட்டம் எப்ப? இப்ப வரிசையா யுத்தங்கள் நடக்குது. ஒவ்வொரு ஆயுதங்களும் மைலேஜ் எடுக்குது. அப்ப என்னென்ன தேவை? அத நோக்கி போறார்கள். இப்ப ஈரானுக்குள்ள அமெரிக்கா பங்கர் பஸ்டர் குண்டுகள போட்டுச்சு. இதுதான் பயங்கர பேச்சு பொருள். இஸ்ரேல்ட்ட இல்ல அமெரிக்காட்ட இருந்துச்சு. இதோ கதைய முடிச்சுட்டாய்ங்கல்ல அப்படின்னு. ஈரானே அறிவிச்சிருச்சு. இல்லையே கதை ஒண்ணும் முடியலையே அப்படின்னு. ஏகப்பட்ட விஷயங்கள் அதுல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. இங்க நம்ம பங்கர் பஸ்டர் குண்ட மட்டும் எடுப்போம். 1000 தான் இருந்தாலும் அந்த குண்டு கையில இருந்தா எதிரிகளுக்கு ஒரு தடுமாற்றம் தான். அமெரிக்கா போய் குண்டு போட்டு விளங்கல அப்படிங்கிறக்காக அந்த குண்ட இந்தியா போட்டா அதே ரிசல்ட் தானே வரும் அப்படிலாம் கிடையாது. எப்படி அப்படின்னா, சமீப காலம் நடந்த யுத்தத்தையே எடுத்துக்கலாம். நம்ம பாகிஸ்தான தூக்கி போட்டு மிதிச்சோம். பாகிஸ்தானோட ஆளில்லா விமானமோ, மிசைலோ ஒண்ணு கூட உள்ள வர முடியல. அப்ப எல்லாரும் சொன்னது என்ன அப்படின்னா, "அது என்னடா குடுத்த ரஷ்யாவே அடி வாங்கிட்டு இருக்கான். வாங்கிட்டு வந்த இந்தியா சிறப்பா செய்றானே" அப்படின்னு பார்த்தா, இந்தியா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த நம்ம சிஸ்டங்களோடயும் ஒருங்கிணைச்சுச்சு. நம்மளோட மிசைல்களோடயும் கனெக்ட் பண்ணுச்சு. இந்த மாரி பல மாடிஃபிகேஷன் பண்ணோம். நம்ம நிலப்பரப்புக்கு ஏத்த வகையில. இதத்தான் நரவானே எந்த காலத்திலயும் சொன்னாரு. ஏகப்பட்ட ஆயுதங்கள் அப்டேட் பண்ணாலே போதுமானது. புதுசா இன்வென்ஷன்லாம் அடுத்த கட்டமா யோசிச்சா போதும். ஆயுதங்கள் என்னைக்குமே பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கும். ஆனா சமகாலத்துக்கு ஏத்தாப்புல மாடிஃபை பண்ணணும் அப்டின்னாரு. அதத்தான் நம்ம பெரிய அளவுல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பண்ணோம். சக்சஸை அடைஞ்சோம். பங்கர் பஸ்டர்லயும் பண்றோம். சக்சஸ் அடைஞ்சிருவோம் அப்டிங்கிறது தான் இன்னைக்கு எதிரிகளுக்கு அதிர்ச்சி. குறிப்பா ஆசிம் முனீருக்கு அதிர்ச்சி. ஏன்னா அந்த ஆள் தங்கியிருந்த பங்கர்லயே போட்டோம்னா ஜோலி முடியும்ல? கட்டாயம் முடியும் அப்படிங்கிறதா. அமெரிக்கா இந்த பங்கர் பஸ்டர் குண்டுகள எப்படி கொண்டு போச்சு? B2B பாம்பர்கள் பெரிய அளவு ஸ்டெல்த் தொழில்நுட்பம், செலவு பிடிக்கக்கூடிய விஷயம். ஆனா உள்ள போயிட்டு வெற்றிகரமா வந்துட்டான் பயப்புள்ள. இந்த உள்ள போயிட்டு வெளில வர்றது அப்படிங்கிறது இப்ப ஏறக்குறைய மாயாவி மாரி மாறணும். மாயாவி மாரி மாறும்போது முழு மாயாவியா மாறிறணும். இல்ல அப்படின்னா கண்டுபிடிச்சுருவாய்ங்க. மிசைல தட்டி விட்டுருவாய்ங்க. ஒண்ணு ஃப்ளைட்டுக்கே டிக்கெட்டு. அப்படி இல்ல அப்படின்னா, மிசைல் மட்டும் ஃபெயிலியர் ஆகும். ஃப்ளைட் தப்பிச்சு வெளில ஓடி வந்துரலாம். ஃபைட்டர் ஜெட்டுன்னு சொல்ல மாட்டியோ? அப்படின்னு வந்து கீழ கேட்கக்கூடாது. கேட்டா மட்டும் நீ திருந்தவாடா போற அப்படின்னு சொல்லவும் கூடாது. இந்த இடத்துல தான் இந்தியா ஒர்க் அவுட் பண்ணுது. இந்த இடத்துல இந்தியாவோட ஒர்க் அவுட் அப்படிங்கிறது பங்கர் பஸ்டர் குண்டுகள விமானம் மூலியமா போடாம, மிசைல்களையே பங்கர் பஸ்டர் குண்டுகள ஆக்கிட்டா அப்படிங்கிற மாரி அக்னி 5ல
2 வெர்ஷன் உருவாக்குறார்கள். அதுல ஒரு வெர்ஷன் அப்படிங்கிறது பங்கர் பஸ்டர் குண்டு. குறிப்பா பாகிஸ்தானுக்குள்ள போட்டா போதும். அதுவும் அக்னி 5யோட பங்கர் பஸ்டர் குண்டு 2500 கிலோமீட்டர். நமக்கு தேவை பாகிஸ்தான், சீனா தானே? ஆமா. பாகிஸ்தான், சீனா. அதுக்கு டிசைன் பண்ணுவோம். அமெரிக்கா இப்ப சமகாலத்துல யூஸ் பண்ற பங்கர் பஸ்டர் காட்டுகள காட்டிலும் 3ல இருந்து 5 மடங்கு வீரியம் ஜாஸ்தி. அப்ப தப்பிக்கவே முடியாது. அமெரிக்கா போட்டாலே தப்பிக்க முடியாது. என்ன ஒண்ணு அங்க பொருள் இருக்கணும். அமெரிக்கா போடும்போது அங்க யுரேனியமே இல்ல. ஆனா ஆசிமுனிர் இருக்கிற பங்கரை நோக்கி தான் நம்ம போடுவோம். 3 மடங்கு வீரியம். அப்ப தொலைஞ்சான் எதிரி அப்படிங்கிற மாரி தான் சம்பவம் இருக்கும். இது மிசைல்கள் மூலியமா கன்வெர்ட் பண்றனால, நம்மளோட விமானங்கள் உள்ள போக தேவையில்ல. நம்ம இருந்த இடத்துல இருந்தே அடிக்கலாம். எதிரிகளோட பங்கர்கள மட்டுமே டார்கெட் பண்ணி அடிக்கலாம். பங்கருக்குள்ள உள்ள ஹை வேல்யூ டார்கெட் சிக்கிக்கும் நம்மகிட்ட. ஈஸியா டிக்கெட் கிழிச்சு குடுத்தரலாம். அத இப்ப டிஆர்டிஓ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. மிக விரைவில் வந்துரும். ஏன்னா, இப்பல்லாம் இந்தியா வந்து நாங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போதே என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏறக்குறைய பல ஸ்டேஜ்கள தாண்டி இறுதி கட்டத்துல கூட சில விஷயங்கள அப்படி வெளியிடுறார்கள். சில சமயம் வழமையானது தான். இப்பதான் ஸ்டார்ட்டிங்கு. எப்ப வருது அப்படின்னு பார்க்கணும். "ஏலே தூங்கிராதீங்கடா, சீக்கிரம் குடுங்கடா" அப்படிங்கிற மாரிலாம் இருக்கும். இது எந்த கேட்டகரின்னு நமக்கு தெரியாது. ஆனா, களத்துக்கு விரைவில் வந்துருங்கிறதா டெல்லி வட்டாரத்துல பேசப்படுற விஷயமா இருக்கு. வந்துச்சு ஆசை முனிஸ் தொலைஞ்சான். வராட்டி ஆசை முனிஸ் தூக்கம் இருக்குங்க. ஏன்? விஷயத்த தான் சொல்லுவோமே ஒழிய, அப்படியே உரிச்சா காட்டுவோம். நோ, இல்ல, ஏற்கனவே இருக்கும். அப்ப சம்பவத்த பண்ணி விட்டு, பங்கருக்குள்ள போய் சேஃபா இருக்கலாம்னு நெனச்சா, பங்கருக்குள்ள சேஃபா இருக்க முடியாது. அதுக்காக தான் பங்கர் பஸ்டர் ஏவுகணைகள இந்தியா உருவாக்கிருச்சு. ஆசிம் முனிரோடக்கு நேரடி அச்சுறுத்தல். பயப்புள்ள எதையாச்சும் சீண்டுனா, தளபதியா வாழ முடியாதுங்கிறத டெல்லி ஒரு முறை ஸ்ட்ராங்கா எடுத்து சொல்லியிருக்கு.